தாவேகாவுக்கு தாவிய அதிமுக புள்ளியின் மகன் நேரில் வரவேற்ற விஜய். இது லிஸ்ட்லேயே இல்லையே. தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் ஆரம்பித்த பொழுது பனையூர் கோட்டையில் புஷி ஆனந்தை தாண்டி யாரும் நுழைய முடியாத சூழல் இருந்தது. இந்த நிலையில் செங்கோட்டையன் இணைந்த பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தில் அந்த நிலை மாறியிருக்கிறது. நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட பலர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கும் நிலையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகரன் அமலன், ஊடகவியலாளர் பெலிக்ஸ் ஜெரால்ட், பிரபல வழக்கறிஞர் சத்திகுமார் உள்ளிட்டோர் இணைந்திருக்கிறார்கள். நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் கடந்த ஆண்டு கட்சி ஆரம்பித்தார். 2 மாநில மாநாடுகளையும் நடத்தி முடித்திருக்கிறார். அதே நேரத்தில் விஜய் மீது பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. மக்களை சந்திப்பதில் ஏற்பட்ட குற்றச்சாட்டை விட விஜயை சந்திக்க முடியவில்லை என்பதுதான் அது. கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த புஷி ஆனந்த் தன்னை தவிர விஜயை யாரும் நெருங்கிவிடக்கூடாது என மிக கவனமாக இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. அர்ஜுனா, ராஜ்குமார், சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ் ஆகியோர் அடுத்தடுத்து இணைந்த நிலையில் அந்த கட்சியை தாண்டி வெளியிலிருந்து யாரும் விஜயை சந்திக்கக்கூட முடியவில்லை. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் பாதையில் திடீர் திருப்பமாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியுமான செங்கோட்டையன் இணைந்து மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது. உண்மையை சொல்லப்போனால் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட ஒருங்கிணைக்க முடியாமல் தமிழக வெற்றிக் கழகம் திணறி வந்தது. அதனை சரி செய்யும் வகையில் செங்கோட்டையன் இணைந்தது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது என்று தான் சொல்ல வேண்டும். அதை நிரூபித்தது போல ஈரோட்டில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை மாநாடு போல நடத்தி காட்டினார் செங்கோட்டையன். இது தமிழக வெற்றிக் கழகத்தினரை உற்சாகப்படுத்தியிருக்கிறது. மேலும் பல்வேறு கட்சிகளுடன் பல ஆண்டுகள் தொடர்பில் இருப்பதால் மேலும் பல அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. அது நடந்தும் இருக்கிறது. பிரபல ஊடகவியலாளரான பெலிக்ஸ் ஜெரால்ட் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். தொடர்ந்து திமுக எதிர்ப்பை பிரதானமாக வைத்திருந்த அவர் நாம் தமிழருக்கு ஆதரவாக பல நேரங்களில் பேசியிருக்கிறார். இந்த நிலையில்தான் திடீரென கடந்த சில தினங்களாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த பெலிக்ஸ் ஜெரால்ட் முன்னிலையை கட்சியில் இணைந்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பிரபல வழக்கறிஞரான சத்திகுமார் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார். அவரும் தாவேக்கு ஆதரவாகவே பேசி வந்தது குறிப்பிடத்தக்கது. எல்லோரையும் விட கவனிக்கத்தக்க விதமாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் அதிமுக அமைப்புச் செயலாளருமான ஜேசிடி பிரபாகரன் மகன் அமலன் விஜய் கட்சியில் இணைந்து இருப்பது பேசுபொருளாகி மாறியிருக்கிறது. எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான ஜேசிடி பிரபாகர் ஜெயலலிதாவுடன் பணியாற்றியிருக்கிறார். அவரது மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அணியிலும் பின்னர் ஓபிஎஸ் அணியிலும் பயணித்த அவர் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்க்க முடியவில்லை என அரசியலிருந்து ஒதுங்கியிருந்த நிலையில் அவரது மகன் திடீரென விஜய் முன்னிலை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. மேலும் அதிமுகவிலிருந்து மேலும் பல முக்கிய புள்ளிகளும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வருவார்கள் என அவர் சொல்லியிருப்பது பரபரப்பை அதிகமாக்கியுள்ளது.